Hello friends, welcome to Tiger Search. Just now ஒரு பெரிய ஸ்கேம்ல இருந்து நான் தப்பிச்சு வெளியே வந்திருக்கேன். அது என்னன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாராவது ஏர்டெல் யூஸரா அப்படின்றத பார்த்துக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏர்டெல் தான் என்னோட பிராட்பேண்ட்க்கும் டிடிஹெச்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு மாதம் மாதம் பில் சைக்கிள் வரும். இந்த மாதிரி 5th to 7th மே அந்த மாதிரி வரும். இப்போ ரீசெண்டாக இந்த பில் சைக்கிளுக்கு மட்டும் எனக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நீங்கள் பில் பே பண்ணலன்னு. நான் ஆப்பில் போய் செக் பண்ணும்போது எனக்கு 19th மே வரைக்கும் அதோட பில் டேட் இருந்துச்சு. சரி நம்ம இன்னும் ஏதோ தப்பாக ஏதோ லாஸ்ட் மந்தோட ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்லாம் நான் செக் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக இப்போ ஜஸ்ட் நவ் கால் பண்ணிவிட்டு சார் நீங்கள் பே பண்ணல, உடனே பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி இல்லை சார் நான் பார்க்குறேன், எனக்கு 19th மே வரைக்கும் டியூ டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவர் விடவே இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணாலும் அடுத்த கால் வந்துக்கிட்டே இருக்குது. சரி நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணுறதா இருந்தால் நான் என்னோடய கனெக்ஷனே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சொன்னேன். அவங்க இருந்துக்கிட்டு இல்லை சார் காலையிலேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கால் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. சரி அவங்களுக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெயிட் பண்ணால் வேற ஒரு நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. கால் பண்ணிவிட்டு சார் நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரூடாக பேச ஆரம்பித்தாங்க. நான் இந்த மாதிரி பேசினேன் சார், இந்த மாதிரி 19th மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதையும் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி பேசியிருக்க முடியும், நீங்கள் உடனே பே பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்டதுக்கு பயங்கரமாக அவங்க இல்லை முடியாது, நீங்கள் பே பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், ஆதார் நம்பரும் சொல்கிறேன், அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கன்வர்சேஷன் நான் இப்போ இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஏன் சார் கால் கட் பண்றீங்க? நீங்க சொல்லுங்க. என்ன கால் கட் கிளியர் பண்றீங்களா சார்? இப்ப கிளியர் பண்றேன்னு சொன்னீங்களே, கிளியர் பண்றீங்களா சார்? நான் கிளியர் பண்ணலங்க. நான் கால் பண்ணி கேட்டேன் கஸ்டமர் கேர்ல. சார் ஆமாங்க கேட்டேன் நானு. சரியா 19 சார் இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே நிமிஷம் சார். எல்லாம் நீங்க கால் பண்ணி இது பண்ண முடியாது சார். சார் ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னோட கனெக்ஷனை கட் பண்ணிக்கங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சார். ஓகேவா? கிளியர் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க கிளியர் பண்ணிடுங்க. நான் எனக்கு வரத நான் இது பண்ணிக்கிறேன். கமிட்மென்ட் கொடுக்காதீங்க சார். இப்ப கிளியர் பண்றது கமிட்மென்ட் கொடுக்காதீங்க சார். நீங்க யார் சார்? இந்த நம்பர் ஆத்தரைஸ் நம்பர் கூட கிடையாது சார். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சார். என் பேர் கேட்டா நீங்க பேமெண்ட் பண்ணிடுவீங்களா? ஆமா சொல்லுங்க. இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்து இல்ல சார், இவ்வளவு டீடைல்ஸ் அதெல்லாம் முடியாது சார். ப்ளீஸ் எனக்கு நீங்க பேர் சொல்லுங்க. சரி சார், நான் ஆதார் நம்பர் கூட சொல்றேன். அமௌண்ட் கிளியர் பண்ணுங்க. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க, நேம் சொல்லுங்க. அதான் சார் அமௌண்ட் கிளியர் பண்ணுங்க சார். நான் சொல்றேன் எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு. சார் உங்க பேர் கேட்கறதுக்காக நான் அமௌண்ட் கொடுக்க முடியாது சார். 19th மே பில்லுக்கு பண்ண முடியாது சார். சரி ஓகே, நீங்க அப்படியே லைன்லயே இருங்க. நான் சைபர் கிரைம்க்கு கால் பண்றேன். உங்களோட பேர் அவங்க எனக்கு சொல்லுவாங்க, இப்படியா பேசுவாங்க கஸ்டமர் கேர்ல இருந்து. ஒரே நிமிஷம் இருங்க லைன்ல, நான் கனெக்ட் பண்றேன். நீங்க கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருங்க சார் தனியா. இல்ல நீங்க பேசுங்க, இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, கட் பண்றாதீங்க. நான் சைபர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இருங்க சார், நான் கட் பண்றேன். நீங்க யாராவது இந்த மாதிரி கால் ஃபேஸ் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க சொல்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணி தேவையில்லாம ஸ்கேம்ல மாட்டிக்காதீங்க. உங்க கஸ்டமர் கேர், ஆத்தென்டிக் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பெரிய லெவலில் ஏதாவது ஏமாறுறதுக்குள்ளே அவங்கள அந்த விஷயத்துலேருந்து அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.